அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷனா இந்த வீடியோவில் லிமிட் சுப்பீரியர் அண்ட் லிமிட் இன்ஃபீரியர் இதை பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸாம் ஓரியன்டா வெரி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். இதுவும் யூஜி அண்ட் பிஜி ரெண்டு டிஆர்பிக்கும் காமனா இருக்கிற சிலபஸ் தான். ஸோ எப்பவுமே இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். லிமிட் சுப்பீரியர். ஸோ டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, லெட் எஸ் சஃபிக்ஸ் n equal to 1 to infinitive be a sequence of real numbers and let capital M suffix n which is equal to least upper bound of Sn, Sn plus 1 etc. If limit n tends to infinitive M suffix n which is equal to M exists, then limit n tends to infinitive supremum of Sn which is equal to M is the limit superior of the given sequence. Sn n equal to 1 to infinitive. அதாவது இந்த டெஃபினிஷன்ல சொல்றது வெரி சிம்பிள். ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட்டை கண்டுபிடிக்கிறோம், அதாவது லிமிட் ஆர் லிமிட் பாயிண்ட். ஸோ அதுல எது ரொம்ப லீஸ்ட் அப்பர் பவுண்டா இருக்கோ அதை நம்ம அந்த சீக்வன்ஸோட லிமிட் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவோம். இதே டெஃபினிஷன் தான் த கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் தி சீக்வன்ஸ். அதை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதை நம்ம லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் Sn அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஃபினிஷன் மட்டும் கண்டிப்பா போதாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. Sn equal to -1 whole power n into 1 plus 1 by n. Find the limit superior and limit inferior அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி கேட்டாவே ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறது இதுக்கான லிமிட் பாயிண்ட் என்னன்னு தான் பார்க்க போறோம். அதாவது லிமிட் n tends to infinitive of Sn. This is equal to limit n tends to infinitive -1 whole power n into 1 plus 1 by n அப்படின்னு வந்திருக்கு. ஸோ n tends to infinitive-னா இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ எது கிட்ட போகும் பாருங்க. இப்போ n tends to infinitive இதில் நம்ம அப்ளை பண்றோம்னா 1 by infinitive நமக்கு ஆன்சர் 0ன்னு வந்துடும். அதாவது இது 0 ஆயிடுது. நெக்ஸ்ட் இந்த n பாத்தீங்கன்னா -1 whole power n இருக்கு. அப்போ -1 whole power n அப்படி இருந்தா இது ஒரு முறை +1 வரும், ஒரு முறை -1 வரும். ரீசன் உங்களுக்கு புரியும். n இஸ் ஈவனா இருந்தா நமக்கு +1 வரும். திஸ் n இஸ் ஆட் நம்பரா இருக்குன்னா -1 வரும். பட் n இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது ஆட் ஈவன் நம்பர் எல்லாம் அது கிடையாது. சோ பிக் அப்படிங்கிறது அதோட மீனிங். அப்போ நமக்கு இதோட வேல்யூ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா +or-1 வரும். ஸோ இப்போ நம்முடைய லிமிட் சுப்பீரியர், அதாவது லிமிட் சுப்பீரியர் ஆஃப் Sn which is equal to நம்ம எழுதின ஃபார்முலா படி பார்த்தோம்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் Sn plus 1 எக்ஸெட்ரான்னு எழுதிட்டே போனோம். ஸோ இங்க நமக்கு அதெல்லாம் கூட தேவையில்லை. இங்க இருக்கிறதுல எது ஹையஸ்ட்னு பாத்தீங்கன்னாவே போதும். இங்க இருக்கிறதுல ஹையஸ்ட் நமக்கு +1 தான். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லிமிட் சுப்பீரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி லிமிட் n tends to infinitive the inferior of Sn அப்படின்னு எழுதுனீங்கன்னா இருக்கிறதுலே லீஸ்ட் எதுன்னு பார்த்து அதை நம்ம எழுதிடுவோம். ஸோ இப்படிதான் லிமிட் சுப்பீரியர் அண்ட் லிமிட் இன்ஃபீரியர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பட் எப்பெல்லாம் இது ரெண்டும் ஈக்குவலா வருதோ அப்ப மட்டும்தான் கொடுத்திருக்கிற அந்த சீக்வன்ஸை நம்ம கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். அதாவது ஒரே ஒரு நம்பர் வரணும் வேல்யூ, அதை தான் நம்ம கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி ரெண்டு வந்தது அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு கன்வர்ஜென்ட்டா இருக்காது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. Sn equal to 1 plus -1 whole power n divided by n equal to 1 to infinity கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் இந்த மாதிரி லிமிட் போட்டு மேல ஹோல் பார் போட்டோம்னா சுப்ரீமம் ஆஃப் Sn அப்படின்னு பேரு. அதே மாதிரி லிமிட் போட்டு கீழே இந்த மாதிரி பார் போட்டோம்னா அதுக்கான நேம் இன்ஃப்ரீமம் ஆஃப் லிமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது ரெண்டுமே தான் நம்மள கேட்குறாங்க. நம்ம யூஸ்வலா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இதுக்கான லிமிட் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அதாவது லிமிட் n tends to infinitive this Sn equal to limit n tends to infinitive
1 plus minus 1 whole power n divided by n இப்படி வந்திருக்கு. ஸோ இப்போ இதுல n tends to infinity கொடுத்தோம்னா denominator infinitive, numerator பாத்தீங்கன்னா odd number even number மாறி மாறி கொடுக்க போறோம். அப்படி கொடுக்கும்போது plus 1 minus 1 plus 1 minus 1 தான் மாறி மாறி வரப்போகுது. ஸோ எப்படி இருந்தாலும் நம்பர் பை இன்ஃபினிட்டி நமக்கு 0 ஆயிடும். அப்ப இங்க நிக்க போறது இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது யூனிக் லிமிட்டா தான் இருக்கு. அப்ப therefore the supremum of Sn equal to the infimum of Sn ரெண்டுமே பாத்தீங்கன்னா 1 தான் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா தான் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நமக்கு கொடுத்துட்டு ஃபைண்ட் LUB, GLB, மேக்சிமம் எலமெண்ட், மினிமம் எலமெண்ட், லிமிட் சுப்பீரியர், அதே மாதிரி லிமிட் இன்ஃபீரியர், இந்த மாதிரி மொத்த கொஸ்டினும் கேட்டா ஸோ எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கிறோம். ஜஸ்ட் ஒரு இந்த இடத்துல ரீகால் பண்ணா மொத்தத்துக்குமான ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த LUB, GLB, மேக்சிமம் மினிமம் எலமெண்ட் எல்லாம் வேணும்னா ஜஸ்ட் இந்த சீக்வன்ஸ் எப்படி போகுதுன்னு பாருங்க. ஸோ இந்த n பிலாங்ஸ் டு எப்பவுமே நேச்சுரல் நம்பர் தான், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ப அந்த சீக்வன்ஸ் இந்த மாதிரி போகுமா பாருங்க. திஸ் Sn ஈக்குவல் டு என்னோட பிளேஸ்ல 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு 0ன்னு வரும். 2ன்னு கொடுத்தீங்கன்னா இது +1, இங்க 1/2, ஸோ 3/2ன்னு வரும். அடுத்து 3ன்னு கொடுத்தீங்கன்னா இது -1 பிளஸ் 1/3. ஆன்சர் எவ்வளவு வருது பாருங்க, -3 + 1 அப்படிங்கிறது -2/3 அப்படின்னு வருது. சப்போஸ் 4 கொடுத்தோம்னா இது +1, இங்க 1/4, ஸோ 4 + 1 5/4 இந்த மாதிரி போகுது. அடுத்து 5 கொடுத்தீங்கன்னா இங்க -1 பிளஸ் 1/5, ஸோ ஆன்சர் பாருங்க -4/5 இது மாதிரி வரும். ஸோ எக்ஸெட்ரா இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதை இன்னும் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நம்பர் லைன்ல கூட இதை மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியா புரியும் நமக்கு. ஸோ 0 இங்க இருக்கு, 3/2 அதாவது 1.5, 1 இங்க இருக்கு, 1.5, 3/2. ஸோ நமக்கு தெரியும் 3/2 ஆக்சுவலா மீனிங் 1.5 இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 5/4 நியர் இதோட வேல்யூ 1.2 சம்திங் தான் வரும், இன்னும் முன்னாடி வந்துடும். ஸோ அடுத்து எழுதுனீங்கன்னா இதே மாதிரி நம்பர் எல்லாமே இதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு இருக்கும். கண்டிப்பா இந்த 3/2 தாண்டி வெளியே போகாது. அதே மாதிரி நெகட்டிவ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் -2/3 அதாவது -0.8 கிட்ட இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சரி இங்க வந்து பாத்தீங்கன்னா -2/3 அதாவது 0.6 கிட்ட இருக்கு, -0.6. இது வந்து -0.8. அப்படி இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போகுது. எவ்வளவு கிட்ட வந்தாலும் நமக்கு -1 தாண்டி வராது. ஸோ அப்ப இன் பிட்வீன்லயே தான் இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் கேக்குறாங்க. இப்ப நம்ம இதோட அப்பர் பவுண்ட் எல்லாம் நீங்க எழுதுனீங்கன்னா 3/2 இருக்கு. இதுக்கப்புறம் இல்ல இருக்கிறது எல்லாமே அப்பர் பவுண்ட் தான். பட் அதுல எது நம்ம லீஸ்ட்னு பார்ப்போம். அதாவது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த 3/2 தான். அதே மாதிரி இதோட லோயர் பவுண்ட் எல்லாம் நம்ம செக் பண்ணோம்னா -1, இதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா இதோட லோவர் பவுண்ட் தான். பட் அதுல எது கிரேட்டஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா -1 தான் இருக்கும். அதனால GLB எழுதும்போது நம்ம -1 அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எலமெண்ட் எழுதணும் அப்படின்னா அது இந்த செட்டுக்குள்ள இருக்கணும். கண்டிப்பா 3/2 இந்த செட்டுக்குள்ள இருக்கு. அதனால மேக்சிமம் எலமெண்ட் 3/2 தான். அதாவது அந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் செட்டுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி பாருங்க மினிமம் எலமெண்ட் வந்து -1, பட் அது இந்த செட்டுக்குள்ள கிடைக்காது, வெரி க்ளோஸ் டு -1 இருக்கும். அதனால நம்ம மினிமம் எலமெண்ட் இந்த செட்டுக்குள்ள கிடையாது, அதனால நில் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இன்ஃபிரிமம் ஆஃப் Sn, அதே மாதிரி சுப்ரீமம் ஆஃப் Sn என்ன ஆன்சர் வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதோட லிமிட் பாயிண்ட கண்டுபிடிங்க. அதாவது லிமிட் n tends to infinitive அப்படின்னு நம்ம அப்ரோச் பண்ணோம்னா சோ என்ன வரும் பாருங்க. கண்டிப்பா 1/∞ இதோட வேல்யூ நமக்கு 0 ஆயிட போகுது. அதாவது லிமிட் n tends to infinitive Sn which is equal to limit n tends to infinitive -1 whole power n plus 1/n அப்படின்னு இருக்கு. n tends to infinity அப்ளை பண்ணா இதோட வேல்யூ நமக்கு 0வா மாறிடும், 1/∞. ரிமைனிங் இருக்கிறது -1 whole power n தான். n ஈவன் நம்பரா இருந்தா +1 வரும், ஆட் நம்பரா இருந்தா -1 வரும். சோ மொத்தத்துல ஆன்சர் +or -1 வரும்.
சோ இப்போ நம்ம லிமிட் சுப்பீரியர் எழுதுறோம் அப்படின்னா அதுல இருக்கிற அந்த மேக்ஸிமம் வேல்யூ எழுதுவோம், அதாவது +1. லிமிட் இன்ஃபீரியர் எழுதுறோம் அப்படின்னா அதுல இருக்கிற மினிமம் எலமெண்ட் எழுதுவோம், -1. சோ இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தாதான் அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அதாவது ஒரே லிமிட்டுக்கு அது கன்வர்ஜ் ஆகணும். சோ இந்த சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மள கொஸ்டினா கேட்டாங்கன்னா இப்ப நம்ம எழுதியிருக்கிற இந்த 6 விஷயத்த நம்மள மாத்தி மாத்தி கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, ஃபார் எனி சீக்வன்ஸ் Sn n equal to 1 to infinitive, if limit n tends to infinitive s suffix n equal to L, then limit n tends to infinitive supremum of Sn which is equal to limit n tends to infinitive infimum of Sn, this is equal to L. Converse also true. ஒரு சீக்வன்ஸ் ஒரே ஒரு நம்பருக்கு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா, அதாவது ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் கிடைக்குதுன்னா கண்டிப்பா அதோட சுப்ரீமமும் இன்ஃபீமமும் அதே லிமிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த எக்ஸாம்பிள் இருந்து இது ரொம்ப ஈஸியா புரியும். அதே மாதிரி இன்ஃபீமமும் சுப்ரீமமும் ஈக்குவலா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, அதுவும் அதே நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். செகண்ட் ஒன், இன் ஜெனரல் லிமிட் n tends to infinitive infimum of Sn always less than or equal to limit n tends to infinitive supremum of Sn. பொதுவா infimum of Sn விட supremum of Sn பெருசா இருக்கும், இல்லனா ஈக்குவலா இருக்கும் ஜெனரலா. சப்போஸ் கொடுத்திருக்கிற அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா இருந்தா, if the given sequence Sn is convergent, limit n tends to infinitive supremum of Sn less than or equal to limit n tends to infinitive infimum of Sn. Very very important result. For convergent sequence க்கு supremum of Sn உம் infimum of Sn உம் ஈக்குவலா இருக்கும், அப்படி இல்லனா infimum அதிகமா இருக்கும் அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்டா இருந்தது அப்படின்னா. நெக்ஸ்ட், லிமிட் n tends to infinitive supremum of Sn always not equal to limit n tends to infinitive infimum of Sn. So இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா the given sequence is divergent sequence. Next, fifth one, if Sn and Tn are two bounded sequence, if Sn less than or equal to Tn, where this n belongs to I means positive integer, then limit supremum of Sn always less than or equal to limit supremum of Tn, and also limit infimum of Sn less than or equal to limit infimum of Tn. அதாவது Sn less than or equal to Tn இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா இதோட சுப்ரீமம் அண்ட் ஆல்சோ இன்ஃபீமம் ரெண்டுமே இந்த கண்டிஷனை எக்ஸிஸ்ட் பண்ணும் அப்படிங்கறதா இந்த ரிசல்ட். நெக்ஸ்ட் ஒன், இதே மாதிரி the two sequence Sn and Tn are two bounded sequence, then limit n tends to infinitive supremum of Sn plus Tn. இந்த ரெண்டு சீக்வன்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா this is less than or equal to limit n tends to infinitive supremum of Sn plus limit n tends to infinitive supremum of Tn. So இந்த கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். முக்கியமான ரிசல்ட், லிமிட் n tends to infinitive infimum of Sn plus Tn always greater than or equal to limit n tends to infinitive infimum of Sn plus limit n tends to infinitive infimum of Tn. So supremum இருக்கும்போது அந்த ஆர்டர் preserve ப்ராப்பர்ட்டி வரும், infimum இருக்கும்போது அந்த ஆர்டர் ரிவர்ஸ் ப்ராப்பர்ட்டி வரும். நெக்ஸ்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், எவ்ரி கோச் சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். கான்வர்ஸ் ஆல்சோ ட்ரூ. அதாவது கன்வர்ஜென்ட்டா இருந்தா அதை நம்ம கோச் சீக்வன்ஸ் சொல்லலாம். கோச் சீக்வன்ஸ் எல்லாமே
கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் தான். இட் இஸ் ஒன்லி ஃபார் ரியல் நம்பர்ஸ். இதே வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் எ கோச்சி சீக்வன்ஸ். கான்வர்ஸ் நாட் ட்ரூ இன் ஜெனரல் மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ ரியல் நம்பர்ஸ்ல ரெண்டுமே வரும். பட் மெட்ரிக் ஸ்பேஸ்ல கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸை நம்ம கோச்சி சீக்வன்ஸ் சொல்லுவோம். பட் எல்லா கோச்சி சீக்வன்ஸும் கன்வர்ஜென்டா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கோச்சி சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இஸ் பவுண்டட், பட் எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் நீட் நாட் பி கோச்சி சீக்வன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா இருந்தா இதை நம்ம கோச்சி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கோச்சி சீக்வன்ஸா இருந்தா அதை நம்ம கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் சொல்லலாம். எப்பன்னா ஒன்லி ஃபார் ரியல். அதே மாதிரி கோச்சி சீக்வன்ஸா இருக்குது அப்படின்னா ரியல்ல பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இது பவுண்டடாவும் இருக்கும். பட் ஆல் த பவுண்டட் சீக்வன்ஸ் நீட் நாட் பி கோச்சி சீக்வன்ஸ். சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் பாருங்க. இது வந்து கோச்சி சீக்வன்ஸா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி சொல்லலாம். இப்படி ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறாங்க. 1 1/2 1/3 எக்ஸெட்ரா 1/n. இது ரியல் நம்பர்ல இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் தான். கண்டிப்பா இது வந்து ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் தான். ஸோ ஏன் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அதாவது லிமிட் n tends to infinitive அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம்னா this 1/n goes to 0ன்னு வரும். ஸோ 0 அப்படிங்கிற ஒரு லிமிட்டுக்கு இது கன்வர்ஜ் ஆகிறதுனால இது ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஒரு ரியல் சீக்வன்ஸா இருக்கிறதுனால எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் எ கோச்சி சீக்வன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம கோச்சி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. the sequence n equal to 1 to infinitive. ஸோ இங்க பாருங்க, லிமிட் n tends to infinitive n or n square n cube இது மாதிரி எல்லாம் கொடுக்குறோம்னா கண்டிப்பா நமக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டின்னு தான் வரும். ஏன்னா இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் நம்பரை நோக்கி போகாது. ஸோ கண்டிப்பா இது டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஸோ டைவர்ஜென்ஸா இருக்கிறதுனால இட் இஸ் நாட் கோச்சி சீக்வன்ஸ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் -1 whole power n. ஸோ இந்த சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல வரப்போற அந்த எலமெண்ட்ஸ் n-க்கு 1 கொடுத்தோம்னா -1 வரும், அடுத்து +1 வரும், -1 வரும், +1 வரும், எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு பவுண்டட் சீக்வன்ஸா அப்படின்னு பாக்குறோம். கோச்சி சீக்வன்ஸா இருந்தா பவுண்டடா இருக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். எஸ், இது ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் தான். ரீசன் 1ல இருந்து 0க்குள்ளதான் மொத்த எலமெண்ட்டுமே இருக்குது, அதனால பவுண்டட்னு சொன்னோம். அதே மாதிரி எல்லா பவுண்டட் சீக்வன்ஸும் நாட் கோச்சி சீக்வன்ஸும் சொல்லியிருக்கிறோம். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. ரீசன் இது வந்து ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் தான். ஏன்னா -1 to +1 இதுக்குள்ளதான் இருக்கு எல்லாமே. -1 and +1 இது ரெண்டு தான் வருது. பட் இது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா -1 இருக்குது, +1 இருக்குது. ஒரு லிமிட்டுக்கு அது கன்வர்ஜ் ஆகல. அதாவது லிமிட் n tends to infinitive -1 whole power n கொடுத்தீங்கன்னா ஆட் நம்பரா இருந்தா -1 வரும், ஈவன் நம்பரா இருந்தா +1 வரும். ஸோ இதுக்கான லிமிட் +or-1 வரும். அது ரெண்டு லிமிட் கிடைக்கும். ஸோ அதனால கண்டிப்பா இது நாட் கோச்சி சீக்வன்ஸ் பட் பவுண்டட். ஸோ அதனாலதான் நம்ம சொன்னோம் எல்லா பவுண்டட் சீக்வன்ஸும் கோச்சி சீக்வன்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, this s suffix n equal to n by n plus 1 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் this s suffix n equal to 1 by factorial n கொடுக்குறாங்க. ஸோ தேர்ட் ஒன் this s suffix n equal to 1 by n square கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா லிமிட் கண்டிப்பா இதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் தான். ஸோ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா இருந்தா அதை நம்ம கோச்சி சீக்வன்ஸ் அப்படின்னு தாராளமா சொல்லலாம் இந்த ரியல் நம்பர்ல. ஸோ அதனால தீஸ் ஆல் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் கோச்சி சீக்வன்ஸ். இப்போ இதுக்கு எப்படி நம்ம லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? அதாவது லிமிட் n tends to infinitive n divided by n plus 1 இப்படி இருந்ததுன்னா லிமிட் n tends to infinitive n நம்ம வெளியே எடுப்போம். நியூமரேட்டர்ல ஒரே n தான், பட் டினாமினேட்டர்ல n வெளியே எடுத்தீங்கன்னா 1 plus 1 by n கிடைக்கும். n கேன்சல் ஆயிடும், நியூமரேட்டர்ல 1 தான் வரும். n tends to infinity கொடுத்தோம்னா இது 0 ஆயிடும், 1 by 1 1 வரும். ஸோ லிமிட் ஒரே ஒரு நம்பர் 1 கிடைக்குது. திஸ் இஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், we can say கோச்சி சீக்வன்ஸ். அதே மாதிரி தான் இது n ஃபேக்டோரியல்
இங்க நம்ம வேல்யூ கொடுக்க பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் அதிகமாகிட்டே போகும். ஸோ வெரி க்ளோஸ் டு 0. அப்ப இதுக்கு லிமிட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா 0ன்னு கிடைக்கும். இதுக்கும் லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணா 0ன்னு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் தான். அதனால இதை நம்ம தாராளமா கோச்சி சீக்வன்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபைனலா இதுல ரெண்டு முக்கியமான ரிசல்ட் பார்த்துருவோம். அதாவது சுப்ரீமம் ஆஃப் -Sn which is equal to மைனஸ் இன்ஃப்ரீமம் ஆஃப் Sn க்கு ஈக்குவல். அதே மாதிரி லிமிட் இன்ஃப்ரீமம் ஆஃப் -Sn this is equal to மைனஸ் சுப்ரீமம் ஆஃப் Sn க்கு ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற சில அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.